அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு 3 கிரக சேர்க்கை, குரு, சூரியன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அதாவது அமையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. கடகராசி நேயர்கள் அப்படின்னா சனி 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு அஷ்டமம் சனி, அதாவது கண்டக சனி முடிஞ்சு இப்போ 8ஆம் இடத்துலேருந்து அஷ்டம சனி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமான இக்கட்டான சில சூழ்நிலைகள் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆனால் மன வருத்தம், மன உளைச்சல், மனக்கசப்பு, குறிப்பாக சொல்ல போனோம்னா எதுலேயுமே நீங்கள் தெளிவாக இருக்கக்கூடியவங்க. ஏன்னா உங்களுடைய ராசி நாதனே சந்திர பகவான். சந்திரனுங்கிறது மதி, அறிவு சார்ந்தவர். உங்களுக்கு எப்போவுமே தன்னம்பிக்கை அதிகங்க. ஏன்னா மூலதாஸ்தின்னு சொல்லுவாங்க. எதுலேயுமே அறிவு, ஆற்றல், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருக்கக்கூடியவங்க. அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அதே மாதிரி நம்மளுடைய வேலை என்னவோ, நம்முடைய இந்த நேரம் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய திறமை கடகராசி நேயர்களுக்கு அதிகமாக இருக்குங்க. எப்பவும் அது இயற்கையின் குணம். அது சந்திரன் அதிபதியாக இருப்பதனால உங்களுக்கு மருத்துவம் சார்ந்தது, புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்தது, விவசாயம் சார்ந்தது, அதே மட்டும் இல்லாமல் அயல்நாடு வெளி வட்டாரம் தொடர்பு உடைய தொழில் செய்கிறது, சில பேர் வெளிநாட்டில் போய் கல்வி பயில்றது, வெளிநாட்டிலே உத்தியோகம் செய்யக்கூடியது, இந்த மாதிரி ஒரு சாதுர்த்தியமான திறமைகள் இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி நேயர்கள். ஆனால் இந்த கடகராசி நேயர்கள் கடந்த காலத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 வருஷத்தில் இருந்து எந்த அளவுக்கு கஷ்டங்கள் படக்கூடாதோ ஒரு மனிதன் அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறீங்க. எது செய்தாலும் அதில் முழுமையான வெற்றிகள் சந்திக்க முடியல. எந்த விஷயத்தை தொட்டாலும் அது நெருங்கி வருது, கடைசியில் பார்த்தா அதில் நம்ம கை சேர மாட்டேங்குது. பொருளாதார வெற்றி அடையக்கூடிய ராசி கடகமாக இருந்தாலும் பொருளாதார சரிவுகளை நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். சில பேர் பார்த்தோம்னா இரும்பு இயந்திர வண்டி வாகனங்கள், ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி நடத்தக்கூடிய திறமை, ரியல் எஸ்டேட் நடத்தக்கூடிய திறமை, அதிகபட்ச மருத்துவ சார்ந்த தொழில்கள், அதே நேரத்தில் பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகார திறமை மிக்க ஒரு நபராகத்தான் கடகராசி நேயர்கள் இருப்பீங்க. ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு இப்போ பார்த்தோம்னா எது செய்தாலும் பிரச்சனையாக இருக்குது, ஒரு வேலையிலையும் இடைஞ்சலாக இருக்குது. சில பேருக்கு பார்த்தோம்னா வேலையே செய்யக்கூடிய இடத்த விட்டு மாறி போய் செய்ய வேண்டிய நிலை, சிலருக்கு வேலையை போயிருச்சு. எவ்வளவு நான் எத்தனை வருஷம் போராடி இருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு புகழாக இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தோம்னா அது எல்லாமே பலன் இல்லாமல் போயிருச்சு. இன்னைக்கு நேற்று வந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை தனக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில் வருத்தப்பட்ட உங்களுக்கு கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு, அதாவது 3ஆம் அதிபதியும் சுக்கிர பகவான் ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது இந்த சுக்கிரன் இருந்தால் மட்டும்தான் ஒரு வீடு, மண்மனை, பொன்பொருள், ஆடம்பரம், செல்வாக்கு, ஒரு இன்பம் அனுபவிக்கக்கூடிய கிரகமே இந்த சுக்கிர பகவான் அருள் இருந்தால் தான் ஒரு ஜாதகத்தில் அவங்க முழுமையான பலன்கள் அனுபவிக்க முடியுங்க. அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதி வீட்டிலேயே ஆட்சி நிலையில் உட்கார்றாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய யோகம், இது எவ்வளோ பெரிய தனம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி உங்களுக்கு குரு பகவான். அப்போது பாக்கியம்னு என்னங்க, ஒருத்தருக்கு என்ன கிடைக்கணுமோ, போன ஜென்மத்தில் நாம் என்ன கர்மா செய்தோமோ அந்த கர்மா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடியது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தடுமாறிட்டு இருந்தது, எது நடக்க வேண்டியது நடக்காமல் போயிட்டு இருந்தது, அதெல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டம் அமைங்க. உங்களுடைய முயற்சி எந்த விதத்திலையும் இகழ்ச்சி ஆகாது.
சாதிச்சு காட்டுவீங்க. தன்னம்பிக்கையோட வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலை கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக சாதகமான ஒரு அமைப்பு இருக்குது. எல்லாத்தை விட உங்களுடைய தனஸ்தானாதிபதி, அதாவது தனம்னா அதாவது கல்வி, அதே நேரத்தில் வந்து குடும்பம், பேச்சு திறமை மிக்கவங்க தான் கடகராசி. நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக யார்கிட்டையும் பேச மாட்டீங்க. பேசுனா உங்களுடைய கேள்விக்கு பதில் யாரும் சொல்ல முடியாது. அது காரணம் என்னென்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்படின்னா உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தில் பல வெற்றிகள் அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். குடும்ப வெற்றி, குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சாதக யோக பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடியவங்க. இது எல்லாமே இந்த 3 கிரக சேர்க்கை லாபஸ்தானத்தில் வந்து இருக்கும்போது உங்களுக்கு சில காலம் ஆரம்ப காலத்தில் சில விஷயங்கள் எடுத்தோம், ஒரு வீடு கட்டலாமான்னு எஸ்டிமேட் பண்ணோம், முழுமையாக நம்மளுடைய நேரம் என்னன்னே தெரியல, பணம் இருக்கிற போது அது கரெக்டாக அமையலை, பணம் இல்லாத போது அமையுது, அதனால் முழுசாக நம்மளால் செய்ய முடியல. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வேலை வெட்டியே நம்ம செய்தாலும் கூட நமக்கு பணம் சம்பாதிக்கிறது அது எதுவுமே மிச்சம் வச்சு நமக்கு வந்து ஒன்று உருவாக்க முடியல. நாம் அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நமக்கு வந்து என்னவோ பின்னோக்கி தான் போகுது தவிர முன்னோக்கி போக மாட்டேங்குது. குறிப்பாக சொல்ல போனால் யாராருக்கெல்லாமே நம்ம நல்லது செஞ்சோமோ அவங்க எல்லாமே நமக்கு வந்து கெடுதலுங்கிற ரீதியில் நம்மளை வந்து வச்சு மற்றவங்க வாழ்ந்துட்டாங்களே தவிர நாம் வாழல. எங்கே போனாலும் ஏதோ கொஞ்ச காலம் நல்லா இருக்குது, கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனை முடிச்சோம்னா இன்னொரு பிரச்சனை வருது, தொடர் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அப்படிங்கிற ஒரு கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வெற்றிங்கிற ஒரு நிலை, அதாவது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, அது மட்டும் கிடையாது, எதிர்வரக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை திடப்படுத்தி வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களுடைய நிலைக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி மற்றவங்க பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் உங்களுடைய தொழில் மட்டும் கிடையாது, குடும்ப ஒரு சந்தோஷமும் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடிய தருணமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் கடினமான முயற்சிகள் எடுங்க, வளமான வாழ்க்கை அமையும். சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப ரீதியில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அப்படிங்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு கல்வியை கொடுக்க முடியும், நல்ல இடத்துல படிக்க வைக்க முடியுமா? நமக்கு பண நெருக்கடிகளாக இருக்குது, சின்ன குழந்தைங்களாக இருக்கிற போது அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் எல்லாமே உருவாக்கி கொடுத்தோம், ஆனால் இன்றைக்கி ஆளான பிறகு அவங்களுக்கு தேவையானது நம்மளால் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக கடகராசி நேயர்களாகிய உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அது பண வரவாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம ஒரு இடம் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக முடியும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சில பேருக்கு சில சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படின்னா வழக்கு, கோர்ட்டு பிரச்சனை, சில நம்மளுடைய சொத்துனால பிரச்சனை, சில இடம் வாங்கி பணம் கொடுத்து அது கிரைம் பண்ணாமல் அந்த பணம் சிக்கிருச்சுங்க. சில பேர்கிட்ட பணம் வசூல் பண்ணி ஒருத்தரை நம்பி ஒருத்தர் பக்கம் கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கி வந்து நாம் வாங்கின பக்கம் பதில் சொல்ல முடியல, ஆனால் நாம் கொடுத்த பணம் வந்து சேருமாங்கிறது தெரியல. இதனால் நமக்கு கெட்ட பேருக்கு இது உருவாயிருமோ, 4 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம், இன்றைக்கி நம்ம அடுத்தவனை இது வரைக்கும் ஏமாற்றி பிழைக்கல, ஆனால் நமக்கு ஒரு பாதகமான ஒரு பேருக்கு வந்துருமா அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக பேருக்கு கெடுதல் வராது. உங்களுடைய பணம் கொடுத்த பொருளாதார பணம் நிச்சயமாக வந்து சேரும். வேலையில் சில பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படும். படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் மந்தமாக இருக்குதுங்க, நான் வந்து மார்க்குக்கு சரியான மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பயத்தில் இருக்கிற அப்படின்னாலும் கண்டிப்பாக மார்க்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் அதுக்கு உண்டான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்போ நினச்ச மாதிரியே ஒரு காலேஜ், நல்ல படிப்பு, அந்த இடத்துல உங்களுக்கு பரவாயில்ல, நமக்கு திருப்தியான ஒரு படிப்பு படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற நிலை ஏற்படும். மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாங்க. எதெல்லாமே வந்து நமக்கு எது செய்தாலும் மறதி ஏற்படுது, நாம் நினைக்கிறது ஒன்றா நான் கிடைக்கிறது ஒன்றா இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் மாறி எதிர்பார்க்கக்கூடிய திருப்தி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த வரக்கூடிய மே மாதம் 19ஆம் தேதியில் இருந்துங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அமையக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சியும், இந்த நேரத்தில் நீங்கள் போய் ஒரு வேலையில் சேர்ந்தாலும், அந்த ஒரு வேலைக்கு முயற்சிகள் பண்ணாலும், ஒரு அரசியல் சார்ந்தவங்க
இருக்கிறவங்க வந்து அரசாங்க சப்போர்ட்டு, அரசியலில் வந்து நம்ம ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவோ ஒரு பொது சேவைகள் செய்திருக்கிறோம், நமக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்பாராத உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெற்றி அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். குறிப்பாக சொல்லப்போனால் தூர பிரயாணங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க சரியாக அமைய மாட்டேங்குதுங்க. வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து விசா கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு பாஸ்போர்ட் அமைய மாட்டேங்குது. ஏதாவது முதல்லலாம் வந்து எல்லாமே எது நினைச்சாலும் கரெக்டாக செஞ்சு முடித்தேன், இப்போ இல்லாமல் சரியாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு தூர பிரயாணங்களால் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வெளியூர் போயிட்டுங்க, ஆனால் நான் நினச்சிட்டு வந்தது ஒரு விதத்தில் வந்தேன், இங்கே பார்த்தா தொழில் சரியில்லாமல் இருக்குது, இங்கிருந்து தொழில் மாற்றங்கள் பண்ணலாமா இல்லை வந்து வேண்டாமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் பண்ணலாம், இடமாற்றங்கள் பண்ணால் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் விஷயங்கள் தடங்கள் ஆகிட்டு இருந்தது, ஆனால் அந்த தடைகள் மீறி கண்டிப்பாக சுப வாழ்க்கை மன வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். புத்திர பாக்கியம் சில பேருக்கு ரொம்ப நாளாகி போச்சுங்க, கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியமே நிற்க மாட்டேங்குதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கிய பலன்கள் நிச்சயமாக கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணுங்க. அதாவது அதே சமயத்தில் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை நிச்சயமாக தவறாமல் உங்களுக்கு மன மகிழ்ச்சிங்கிறது கிடைக்கக்கூடிய காலமாக அமையுங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் உங்களுடைய ராசிக்கு, கடகராசி நேயர்களுக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்ன லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த ஜனனகால ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை பொறுமையான நேரத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வளமான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்கள் வந்து முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.